ஊழல் இல்ல. யாருமே ஊழல் செய்ய மாட்டாங்க. டாஸ்மாக்ல காசு வாங்க மாட்டாங்க. தாசில்தார் காசு வாங்க மாட்டாங்க. பிடிஓ காசு வாங்க மாட்டாங்க. நீங்க உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சரியாக எல்லாம் நடந்துரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. யார் எங்க நீங்க ஊழலா இருந்தாலும், எங்க லஞ்சம் கேட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிஎம் செல்ல எவ்வளவு பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு இந்த 55 நாட்கள்ல. எந்தெந்த பெட்டிஷன்ஸ் மேல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு முதல்ல அதுக்கான ஒரு ஒயிட் பேப்பர் அல்லது ஒரு ரிப்போர்ட்டை அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னா, மக்கள் பக்கம் அதாவது லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லது மக்களுக்கான சேவைகள் நடக்காம இருக்கக்கூடிய இடங்கள்லயோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்திருக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்ப மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இது நேற்றைக்கு முதலமைச்சர் பேசினது முழுக்க நீங்க சொன்னது போல முழுக்க வெறும் அரசியல் மட்டும்தான். அவர் பாலிசி சார்ந்து எதுவுமே பேசல. மேகதாது விஷயத்துல அப்படியே டச் பண்றாரு. டச் பண்ணிட்டு அப்படியே வெளியில போயிடுறாரு. மேகதாதுவுக்கு எதிராக நீங்க வழக்கு போட்ட போது வழக்கை நீங்க ஒழுங்கா உச்சநீதிமன்றத்துல வாதாடி இருந்தீங்கன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க போகுது ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டாருல பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் தான் சொன்னார்ல, நாங்க கர்நாடகாவில பேசி இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுவோம், கிளம்பி போங்க, டிகே சிவகுமாரை பார்க்க போங்க. விஷ்ணு ரெட்டிக்கு வேண்டியவர் தான் டிகே சிவகுமார். இன்றைக்கு அவர் தான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். உங்க கூட இருக்காருல தலித் செயலாளராக விஷ்ணு ரெட்டி, அவரை கூட்டிகிட்டே போங்க. போய் சாமுண்டி கோயிலில் போய் சாமி கும்பிட்டீங்கல்ல, அதே மாதிரி அங்கே பக்கத்துல தான், மைசூர்ல இருந்து பெங்களூர் ரொம்ப பக்கம் தான். போனா முதலமைச்சர் அங்கே நேரடியாக சந்திச்சு சிவகுமார்கிட்ட சொன்னா உடனே அவருடைய படங்கள் எல்லாம் வர்றது போல இமீடியட்டா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வாங்கி வச்சிருக்க டேம் கட்டுறதுக்காக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. விஜய் படத்துல பார்க்கறது போல மக்களுக்கும் அது ஒரு திருப்தி தரக்கூடியதாக அல்லது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கக்கூடியதாக மாறும். அப்ப இது ஒரு நல்ல விஷயம் தான். மேகதாதுல அணை கட்டாம இருந்துட்டாங்கன்னா காவேரியில நமக்கு தண்ணி வந்துடும்.